வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், நான் என்னென்ன தப்பு செஞ்சேன்னுட்டு. ஆல்ரெடி நீங்கள் 2-3 நாளாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. என் பொண்ணுடைய லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸு, ஃபைனலாக என்னென்ன நடக்குதுன்னுட்டு சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து நடக்கிறத இனிமேட்டுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ஆதாரமாக நான் வச்சு எல்லாம் ஓப்பனாக சொல்ல போகிறேன். பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்கள், கண்ணு கெட்டப்புறமா சூரிய நமஸ்காரம்னு. அந்த மாதிரி என் பொண்ணுடைய வாழ்க்கை போயிட்டப்புறமா தான் சில பேர் எனக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்னு எல்லாமே புரியுது. ஆனால் இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, சொந்தக்காரவங்கள நம்பி எதுவுமே செய்யக்கூடாது. கண்டிப்பாக செய்யவே கூடாது. ஏன்னா இது சொந்தக்காரங்களை நம்பி தான் நான் என் பொண்ணை அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எனக்கு ஷ்யூரிட்டி கொடுத்தாங்க, இதை விட பெரிய மாப்பிள்ளையாக நீங்கள் பார்க்கவே முடியாது, இதை விட நல்ல சம்பந்தத்தை நீங்கள் கொண்டு வரவே முடியாதுன்னுட்டு. ஆனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு எவ்வளவோ சொன்னார். கடைசி வரைக்கும் எவ்வளவோ எங்கள் அப்பா போராடி பார்த்தாரு இந்த கல்யாணம் நிறுத்துறதுக்கு. ஆனால் நான் தான் பிடிவாதமாக என் பொண்ணு அமெரிக்காவில் வாழ்ந்தால் நல்லா இருப்பா, சந்தோஷமாக இருப்பான்னுட்டு நினச்சி, நான் அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் அவங்க அம்மா பற்றி எல்லோரும் சொன்னாலும், அந்த அம்மா இங்கே தானே இருக்காங்க, எந்த பிக்கல் பிடுங்கலும் இல்லாமல் இருப்பாங்க, என் பொண்ணு சந்தோஷமாக இருப்பான்னுட்டு ஒரு பேராசையில் அந்த அம்மாவை பற்றி யோசிக்காமல் நான் என் பொண்ணை கொடுத்துட்டேன். நான் பொண்ணு சந்தோஷமாக இருப்பாள், அமெரிக்கா போயிட்டால் சந்தோஷமாக இருப்பான்னுட்டு ஒரு நப்ப ஆசை, அந்த இதில் நான் என் பொண்ணை கொடுத்து என் பொண்ணுடைய வாழ்க்கையை நானே சீரழிக்க நானே காரணமாயிட்டேன். அவளை இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறதுக்கும் நான் தான் காரணம். முக்கியமாக வந்து சொந்தக்காரங்களை பேச்சை கேட்டு, ரொம்ப சொந்தக்காரவங்க தான், அவங்களுக்கு சொந்தமானவங்க தான் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அவங்க சொன்னாங்கன்னுட்டு நம்பி நான் கொடுத்து என் பொண்ணுடைய வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன். இனிமேல்ட்டுக்கு நீங்கள் யாரும் அந்த மாதிரி சொந்தக்கார பேச்சை நம்பாதீங்க. நம்பிக்கை உள்ளவங்களை மட்டும் நம்புங்க. முடிஞ்சால் சொந்தக்காரவங்கள நம்பாதீங்க. ரொம்ப துரோகம் பண்ணுறவங்கள தான் இருக்காங்க. அன்றைக்கி ஷூரிட்டி கொடுத்தவங்க இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு முகம் இல்லை. இன்றைக்கி என் பொண்ணுடைய வாழ்க்கை, என் பேத்தியோட வாழ்க்கை வீணாயிடுச்சு. அதுக்கு வந்து நிற்க வச்சு அவங்களுக்கு கேட்குறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை. அப்படி இருக்காங்க. இனிமேல்ட்டு கண்டிப்பாக சொந்தக்காரங்கள பேச்சை கேட்கவே கூடாது. ஆனால் எங்கள் அப்பா பேச்சை நான் கேட்டிருக்கணும். எங்கள் அப்பா பேச்சை கேட்கல, தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. தயவுசெய்து யாராவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாரிப்பா, உங்களை பேச்சை கேட்காம என் பொண்ணுடைய வாழ்க்கையை நானே பாழாக்கிட்டேன். சாரி.